ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. எல்லாவரும் போட்டோம். அதில் வசிக்கின்ற நான் பாசத்தோடு உங்களை வரவேற்கிறேன். கேட்குது ஏதோ சொல்லுங்களா? உங்ககிட்ட தான் நான் பேசுறேன். நான் அப்படி சொல்லிட்டு போகலாம். கோபமா இருக்கலாம். பாசத்தோடு வரவேற்று அப்புறம் என்ன கோபம்? என் பழைய கோபத்தால நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்பெல்லாம் சொன்ன பிள்ளைங்க அப்படின்னு பேசுறேன். பழைய கோபத்தை நீவர் பார்த்துருப்பாரு. ரொம்ப குறைஞ்சு போச்சு. சரி, அது போட்டோம். இப்போ நம்ம சந்திக்கிறது 40வது வியாழக்கிழமை. சந்திக்கிறது 40வது சனிக்கிழமை, அது வியாழக்கிழமை. அது 50 நெருங்கிட்டோம்னா நம்ம விழாவே கொண்டாடலாம். ஒன்று கடந்த ஆண்டுகளை விட மழைப்பொழிவு நடப்பாண்டு அதிகம் என்கிறது தகவல்கள். இன்னும் மழை இருக்கிறது. இனிமேதான் மழை பெய்யணும். மழைக்கு முன்னதாக நீர்வழி தடங்களின் குறுக்கே முறை வைத்து நீரை திறந்துவிட பயன்படும் ஷட்டர் மற்றும் ரெகுலேட்டர்கள் மிகவும் பழுதாகி கிடப்பதாக எனக்கு கிடைத்திருக்கும் தகவல்கள் சொல்லுகின்றன. தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை பராமரிப்பில் 90 அணைகள் உள்ளன. பராமரிப்பை முறைப்படுத்தாத காரணத்தால் இவைகளில் ஏற்பட்டுள்ள சேதம் எதிர்வரப்போகும் மழை பொழிவின் போது ஆபத்தில் தள்ளிவிடும். ஏற்கனவே தென்பெண்ணை ஆற்று வடிநில கட்டமைப்புகளில் பெரும் சேதம் உண்டாகி கிடக்கிறது. தாமிரபரணி ஆற்றின் கட்டமைப்புகளும் சேதமடைந்து போயுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இதே நிலைமைதான் பல இடங்களில் காணப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் முறையான பராமரிப்பு செய்யப்படாத நீர் திறப்புக்கான ஷட்டர்கள், சங்கிலிகள், ரப்பர் சீல்கள், ரெகுலேட்டர்களை வடகிழக்கு பருவமழை வேகம் பிடிப்பதற்குள் செய்துவிட்டால் பெரிய இழப்பிலிருந்து தப்பிக்கலாம். மொத்தம் 35 மாவட்டங்களில் 36 மாவட்டங்களில் 149 பாசன கட்டமைப்புகளில் மறுசீரமைப்பு கட்டுமான பணிகளை முன்னெடுக்க நீர்வளத்துறை கேட்டுக்கொண்டிருக்கும் சற்றேற 1000 கோடி ரூபாய் உதவித்தொகையை தாமதம் காட்டாமல் நிதித்துறை விடுவிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது. திருப்புவனம் தம்பி சதீஷ்
இறப்பையும் அந்த இறப்புக்கு காரணமான காவல்துறையினரின் செயல்பாடுகளையும் இன்னமும் நாம் மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நீதித்துறையையும் காவல்துறையினரின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நீதித்துறையும் காவல்துறையினரின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. காவல்துறையினர் தங்களின் முறையற்ற ஒழுக்கக்கேடான போக்குகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு கூட 92 சவரம் நகை திருட்டு போன வழக்கில் 8 ஆண்டுகளாக மனதை கிளப்பில் போட்டுவிட்டு தூக்கத்தில் கிடந்த சென்னை சூளைமேடு காவல்துறையினரை நீதியரசர் வேல்முருகன் எச்சரிக்கை செய்திருக்கிறார். குற்ற வழக்கு விசாரணை தொடர்பாக காவல்துறையினருக்கு அரசு முறையான பயிற்சி அளிக்க வேண்டும். முறையான பயிற்சி அளிக்க வேண்டும். முறையான பயிற்சி இல்லாமல் கடமையை செய்ய தவறும் காவல் அதிகாரிகளை நீதிமன்றமே வெளியேற்றும் என்றும் கழிந்து கொண்டிருக்கிறார் நீதியரசர் வேல்முருகன். 2028 ஆண்டு முதல் தற்போது வரை சூளைமேடு காவல் நிலையத்தில் பணியாற்றிய 2008 ஆண்டு முதல் தற்போது வரை சூளைமேடு காவல் நிலையத்தில் பணியாற்றுகிற காவல் ஆய்வாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளவும் நீதியரசர் உத்தரவிட்டிருக்கிறார். இனிமேலும் காவல்துறையினர் சட்டத்தின்பால் செயல்படாமல் போனால் அவர்களுக்குத்தான் அது இழப்பில் முடியும். தமிழ்நாடு அரசு காவல்துறையினருக்கு யோகா மற்றும் தியானம் போன்ற உடல் மனம் சார்ந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக அளித்து அவர்களை நல்வழிப்படுத்தி கைதூக்கி விட வேண்டியது கடமையாகும். மனப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் ஒழுங்கே பெற்ற பின்னும் மனப்பயிற்சியும் ஒழுங்கை பெற்ற பின்னும் தவறிழைக்கிறார்கள் என்றால் காவல்துறை பணிக்கே அவர்கள் தேவையில்லை. 3 சென்னையில் விம்கோ நகரில் ரயில் பயணிகளின் ரயில் சிறைப்பிடிப்பு போராட்டம் அடிக்கடி நடக்கிற அளவுதான் தென்னக ரயில்வே நிர்வாகம் இருக்கிறது. குறைந்த நேரத்தில் ரயில்களை இயக்க வற்புறுத்தியும் புறநகர் ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க கோரியும் கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை மார்க்கமாக சென்ற புறநகர் ரயிலை சிறைபிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரயில்வே துறை அதிகாரிகளின் மெத்தன போக்கால் நாள்தோறும் தாங்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக அப்போது பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை உள்ள ரயில் நிலையங்களில் வட மாநிலத்தவர்களை பணியில் நியமித்து வட மாநிலங்களை
நம்மளை பணியில் நியமித்துள்ளதால் மொழி பிரச்சனை காரணமாக அவர்களிடம் இருந்து எவ்வித தகவலும் பெற முடியவில்லை எனவும் அப்போது குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மொழி தெரியாத அவர்களை பணிக்கு எடுத்துவிட்டு விபத்துகளும் காலதாமதங்களும் நமக்கு பரிசாக கிடைப்பதை ஏற்க முடியவில்லை. மத்திய அரசு இது போன்ற சிறிய விஷயங்களிலாவது கவனம் செலுத்தி மக்களின் குறைகளை தீர்க்க முன்வர வேண்டும். இதே காலகட்டத்தில் தான் கடந்த 13ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் எரிபொருள்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயிலின் 18 டேங்கர்கள் பற்றி எரிந்து பெரிய சேதம் ரயில்வே துறைக்கு ஏற்பட்டது. சரக்கு ரயில் பெட்டிகள் கவிழ்ந்து எரிந்த இடமான ஈழர் காலனி மற்றும் வரதராஜபுரம் மக்கள் 10 மணி நேரத்துக்கு ஆயில் புகையோடு எரிந்த தீயால் மொத்த ஆரோக்கியத்தையும் இழந்துள்ளனர். அந்த பகுதியில் உடனடியாக மருத்துவ முகாம் அமைத்து பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றிட மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும். சென்னை திருவான்மையூரை சேர்ந்த 3 வயது குழந்தை காய்ச்சலில் உயிரிழந்துள்ளார். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நிலைமை மோசமாகவே அரசு எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் பெற்றோர் அனுமதித்துள்ளனர். தீவிர சிகிச்சையும் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை. சில செய்தி ஊடகங்களில் குழந்தைக்கான காய்ச்சல் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தனர். பக்கத்து மாநிலமான கேரளாவில் நீப்பா காய்ச்சல் பரவி வரும் வேளையில் முன்னெச்சரிக்கையாக நாமும் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமே. குழந்தைக்கு வந்த காய்ச்சல் போன்று விஷக்காய்ச்சல் பரவாது இருக்க மாநில சுகாதாரத்துறை முழு வீச்சில் களத்தில் இறங்க வேண்டிய நேரம் இது. நான் முன்பே சொன்னதுதான். மழைக்காலம் தொடங்கிவிட்டது. வீடுகள் தோறும் சுகாதாரத்துறை, மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்பின் ஊழியர்கள் நேரில் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய தருணம் இது. வருமுன் காப்பதே எப்போதும் நல்லது. அங்கே தமிழ்நாடு அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் மனுக்கள் பெறப்படுவதை செய்திகள் வாயிலாக அறிகிறேன். நல்ல விஷயம்தான். 6 மாத காலத்துக்கு முன்னர் இதை தொடங்கி இருக்கலாம். அதிகாரிகளின் ஆபீஸ் தேடி அழுத்து ஓய்ந்து போன பொதுமக்கள் எங்களுடன் அதிகாரிகள் என்ற பெயரில் ஒரு முகாம் அமைத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு தமிழக அரசு உதவிட முன்வர வேண்டும். அப்போதுதான் அதிகாரிகளால் மக்கள் அன்றாடம் படும் துயரங்கள் வெளிச்சத்துக்கு வரும். பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுப்பது கிடையாது என்பதைத்தானே முகாம்களில் குவியும் மக்களின் எண்ணிக்கை சொல்கிறது. நான்கு ஆண்டுகளில் தீராத பிரச்சனை
4 மணி நேரத்தில் முதலமைச்சர் முகாமில் தீர்ந்தது என்று ஒரு பெண்மணி கண்ணீருடன் கும்பிடுகிறார் என்றால் அதில் பெருமை இல்லை, சிறுமைதான் இருக்கிறது. முதலமைச்சர் முகாம் அமைத்து அதில் உட்கார வைத்து மனுவை வாங்க சொன்னால் எந்த அதிகாரியாவது மனுவை வாங்காது பரிசீலிக்காது போவாரா? முதலமைச்சர் கவனத்துக்கு போனால் தொலைந்தோம் என்ற பயம் அதிகாரிகளுக்கு வர வேண்டும். முதலமைச்சர் கூடவே இருந்து முகாம் போட்டால் மட்டுமே வேலை செய்வோம் என்ற எண்ணம் எந்த அதிகாரிக்கும் வராமல் பார்த்துக் கொள்வது ஆழ்வோரின் கடமை. சரி, கேளுங்கள் சொல்லப்படும். இது எப்படி 2 கண்ட்ரோல்ல தான் பார்க்கணும். அடுத்த கேள்வி. அனுமதி வாங்கி தானே கட்டணும். அனுமதி எல்லாமே யாரும் கட்டக்கூடாது. கிராமத்திலாம் கூட பஞ்சாயத்து யூனியன்ல வாங்கணும், அனுமதி வாங்கணும். அனுமதி எல்லாம் கட்டக்கூடாது. அதெல்லாம் கிட்ட என்ன சொல்றது? ஷீல்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஷீல்டை 944 அதிகாரத்துல குரல் கொடுக்குறாங்க. அந்த குரலுக்கும் அதை வச்சிருக்கு அந்த குரலே இல்லை, திருக்குறளே இல்லை. 1330 குரல்ல அந்த குரல் இல்லை. குரல்ல அந்த ஷீல்டு தான் இல்லாத புதிய குரலை உருவாக்கியிருக்காங்க. அதானே? இல்ல, புதிய குரலை உருவாக்கி இருக்காங்க. இல்லாத குரல் 1330 குரலை விட 31 சேர்த்திருக்காங்க. திருக்குறள் அப்படின்னு போட்டு நல்ல வேடிக்கை, நல்ல வேடிக்கை தான். பொதுக்குழு கூட்டுறீங்களா?
பொதுக்குழு பொதுக்குழு போடல, அங்கங்க மாவட்ட அளவில் போடுறாங்க. ஒருங்கிணைந்த மாவட்டம்ல தனி தொகுதி 2 தொகுதி சேர்த்து பொதுக்குழு அது மாதிரி அங்கங்க போட்டு என்ன சொல்றாருப்பா? புதிதாக தொடங்கப்பட்ட நான் எங்கேயும் அது மாதிரி பேசலையே. நான் 19 கட்சிகள் இன்னைக்கு இருக்குமா? இன்னும் நாள் இருக்குல்ல, இந்த மாசங்கள் இருக்குல்ல. கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. உங்க அந்த நேரத்தில் உங்க யோசனையும் கேட்கறேன். தனியார் தான் இந்த மாதிரி கேட்கறது. யாரோட கூட்டணி வைக்கலான்ட்டு உங்ககிட்ட யோசனையை கேட்போம். நீங்க யோசனை சொல்லுவீங்களா? சொல்றாரு சொல்றாரு சொல்றாரு. பாமக பிரச்சாரம் பண்ணாங்கன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? ஓட் ஃபார் ராமசாமி, ஓட் ஃபார் ரங்கசாமி, ஓட் ஃபார் முனிசாமி, இப்படி இதை பிடிச்சிட்டு தண்ணி பிடிச்சிட்டு ஆரம்பிப்போம். ஒரு விழா போனால்தான் ஆரம்பிச்சாங்க அர்த்தமா என்ன? நாங்க களத்துல இருக்கோம்னு சொன்னா, அதாவது கிராம அளவில், ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில் எல்லாரையும் என்னென்ன செய்யணும் போட்டு சொல்லிட்டு இருக்கோம். வருவார் வரலாம். அதான் போடுவாங்க. சொல்ல கருவி வைக்கப்பட்டது யார் வச்சாங்க, யார் இங்க தோட்டத்துல சார்ஜ் பண்ணாங்க, யார் சொல்லி வச்சாங்க என்பதெல்லாம் விசாரணையில் இருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களில் அது அம்பலத்துக்கு வரும். அம்பலத்துக்கு வரும்னா வெளியே வரும். இருக்குது உங்க பேர் ஏன் அது நீங்களா இருக்கக்கூடாது? காவல்துறை காலையில் நீங்க வர்றதுக்கு முன்னால அவங்க இங்க வந்தாங்க. எல்லாம் ஒரு 8 பேர் இருக்குமா? இங்க வந்தவங்க எவ்வளவு? 8 பேர் வந்து இங்க விசாரணை, முதற்கட்ட விசாரணையை பண்ணிருக்கேன். இல்லை, நம்ம சைபர் கிரைம் இல்லை, சைபர் கிரைம் சைபர் ஆகி அப்புறம் மைனஸ் போயிட்டாங்க. சைபர் கிரைம். அதனால சைபர் கிரைம்னு ஒண்ணு இருக்கா தமிழ்நாட்டில்? இருக்குதா? உறுதியா சொல்றீங்களா? உறுதியா சொல்றீங்க. அவங்க எந்த காலேஜில் படித்தாங்களோ, எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ, அது எங்கே பயிற்சி எடுத்தாங்களோ, அவங்க
எல்லாம் அவர்களுக்கே வெளிச்சம். என்ன சொல்றாரு? திமுக தொடர்பான கேள்விகள் தான் அதிகம் இதுல ஓட்டு தேர்தல்ல திமுக சம்பந்தமான கேள்விகள் தான் இடம்பெற்றிருக்கு. சொல்லு. இருபதாம் தேதி நடைபெறுகின்ற இந்த விழுப்புரத்தில் நடைபெறுகின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வீங்களா? என்ன கேட்குறீங்களா? அவங்க அன்னைக்கு வேற ஏதாவது நிகழ்ச்சிகள் இருந்திருக்கிறோம். கலந்துவாளா கலந்துக்க மாட்டாங்களா? வணக்கம் சொல்ல போக எங்க சொல்ல அதான் போக போக தெரியும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துறது என்ன பெரிய விஷயமா என்ன? வாழ்த்துக்கள் வாழ்த்துறது யாரு நல்ல காரியம் செய்தாங்க வாழ்த்துக்கள் தான். உறுதியாக சொல்றோம், உறுதி எல்லாமே சொல்றோம், உறுதியாக தான் சொல்றோம். என்ன ஆமா சரியா சொன்னீங்க. அதற்கான வேலைகள் நடக்குது. இன்னைக்கு அதை பற்றி பேச போறோம். அடுத்தது வரை சரிங்க. நன்றி நன்றி நன்றி. அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு 13 வருஷமா புதிய நியமனம் இல்லாமல். ஆமா அது செய்யணும் அப்படின்னு. சரி முடிச்சுக்கலாம்.